எம்ஜிஆருக்கு கிடைச்ச ஓட்டு மாதிரி யாருக்குமே கிடைக்காது. விஜய் அந்த மாதிரி நம்பின்னு போகிறது தவறு. புரட்சித் தலைவர் அண்ணா படத்தை அவர் யூஸ் பண்ணக்கூடாது. ஷோ காட்டுறதெல்லாம் கட்டிடலாம் சார். சார் ஷோ காட்டுறது எல்லாரும் கட்டிடலாம். ஒன்றும் இல்லை, சிலுக்கு சும்தா இன்னைக்கு உயிரோடு இல்லை. அந்த அம்மா ஒரு ஷோ வந்துதுன்னா போதும், எல்லா ஜனம் எல்லாம் தாத்தாங்களும் ஓடி வந்துடுவாங்க. தயவுசெய்து உங்கள் அம்மா அப்பா பேச்சு கேளுங்கப்பா. தம்பிங்களா தங்கச்சிங்களா, விஜய் நம்பி ஏமாந்துடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, புரியுதா? நாளைக்கு என்ன ஆவீங்களோன்னு தெரியாது. முதல்ல கொள்கை என்ன சார் சொல்லு. நீ எங்கள் அப்பா ஈசன்னு சொல்லு, எங்கள் அம்மா ஈசன்னு சொல்லு, ஏன் இல்லை திரிஷா ஈசன்னு சொல்லு. ஏன் சார் அவங்களுக்கு சார் அவர் கட்சிக்கு பேர் அதுதானே சார் வச்சிருக்காரு. என்ன பேர் வச்சிருக்காரு? அதான் தாவேக்கான்றது அது திரிஷா வருது அம்மா பேர். ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரங்குக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அஇஅதிமுக ஆதரவாளரான ஓமப்படி சி பிரசாத் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் நடிகரான விஜய், ஆமாம் சார், அவர் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், ஓகேங்களா? அவர் இப்போ சமீபத்தில் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அதுக்கான கூட்டங்களை நடத்துகிறாரு. பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டமாக நடத்திருக்காரு, அப்புறம் மாநாடு அதெல்லாம் நடத்திருக்காரு. க்ரௌடு குவிது சார். இந்த கூட்டம் ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க, சிலர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து அவர் தேடி கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்குது. இந்த விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் உடைய உருவாக்கத்தினால திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் பெரிதாக ஓட்டில் பாதிப்பு இருக்குன்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது நல்லதான். தம்பி விஜய் இதே கோடம்பாக்கத்தில் நம்ம அம்பேத்கர் சிலைக்கு எதிர்க்க இருக்கிற தெருவில் அவர் குடியிருந்தார். அது சின்ன வீடு, இந்த ரூம் சைஸ் தான் இருக்கும். அவங்க அப்பா, நான் நாடக நடிகை, நான் நாடக நடிகன். விஜயனுடைய அப்பா சந்திரசேகருடைய மாமா நீலகண்டன் சொல்லிட்டு வாகினி ஸ்டுடியோவில் மேனேஜராக இருந்தார். அவர் அப்போ தான் அவர் அப்கமிங்கு டைரக்டரு. விஜய் 3 மாதம் குழந்தை, 3 மாதம் கூட கிடையாது, 2 மாதம் குழந்தை, சின்ன குழந்தை சார். அந்த குழந்தைய அந்த மாடி வீடு இன்னும் இடிக்கலை, அது அப்படியே இருக்குது. நான் பார்த்துட்டு வருவேன், அப்போ போகும்போப்போ அந்த பக்கமாக பார்ப்பேன். அந்த வீட்டில் விஜய் பிறந்து அங்கே இருக்கும்போப்போ நான் இந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கோம், நான் மடியில் வச்சு கொஞ்சின்னு இருப்பேன். யார்? விஜயை. இது அவங்க அப்பாவுக்கு தெரியும், அவங்க அம்மாவுக்கு தெரியும். அந்த வீட்டுக்காரங்க கீழே இருக்காங்க போல் தெரியுது, அவங்களுக்கு தெரியும் நான் வருவேன். அப்படி விஜய் எனக்கு அவங்க அப்பா மூலியமாக தான் எனக்கு தெரியும். விஜயனுடைய படங்கள் நானும் பார்த்து ரசிச்சிருக்கிறேன். விஜய்க்கு ரசிகர்கள் அவருடைய படங்கள், டப்பிங் பண்ண படங்கள் எல்லாமே வடநாட்டில் ஃபுல்லாக ஓடி இருக்குது, ஆந்திராவில் பயங்கரமாக ஓடி இருக்குது, கர்நாடகாவில் ஓடி இருக்குது, கேரளாவில் பயங்கரமாக ஓடி இருக்குது. ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் எல்லாம் விஜய்க்குன்னுடைய கூட்டம் எங்கே இருக்குதோ அங்கே வராங்க சார். தமிழ்நாட்டினுடைய ரசிகர்களும் வராங்க சார். அதுதான் சார் மாபெரும் கூட்டம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். வர்றவன் என்ன சொல்கிறான், அன்றைக்கி லாஸ்ட்டு மீட்டிங் நடக்கும்போப்போ விஜயை பார்த்துட்டோம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் கலைஞ்சி போய்கினே இருக்காங்க. சாரையாக போய்கின்னு, நான் பார்த்துட்டுங்க போயிட்டாங்க, போகிறாங்க. ஒருத்தனை பிடிச்சி கேட்குறாங்க, நீங்கள் என்னன்னா நான் மகாராஷ்டிரான்றான். ஒரு ரசிகன் மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்கிறான், அவனை பிடிச்சி கேட்குறாங்க. அவனுக்கு தமிழ் தெரியல, அவன் பேசுகிறான், ஹிந்தியில் பேசுகிறான், மகாராஷ்டிரா சே ஆயம்மே அப்படின்றான். விஜய்கா ஃபேன் ஹே அன்றான். இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க. வந்தவங்களுக்கு அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கவங்க கூட வந்தாங்கன்னா கூட சார், எல்லா பள்ளி மாணவர்கள் சார், மாணவ மாணவிகள்.
அவங்களுக்கு இந்த வருஷம் ஓட்டு உரிமை கிடையாது. ஓட்டு உரிமை கிடையாது. இப்போ சார் என் பையன், நான் இருக்கிறேன், எனக்கு 75 வயசு, என் பசங்க இருக்காங்க, என் பசங்க கூட தான் விஜயனுடைய படம் பார்க்குறாங்க. அதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் போடுவாங்க. அப்பம் வழியோ அம்மா வழியோ அதுதான் ஓட்டு. விஜய்க்கு திமுக ஓட்டு வராது, அண்ணா திமுக ஓட்டும் வராது, ஜீரோ. இன்னைக்கு நான் சொல்கிறேன் சார், இந்த உங்கள் ஊடகத்தின் வாயிலாக, விஜயனுடைய கட்சி வந்து ஒரு பாய்சன் கட்சி. எப்படி சார்? பாய்சன் கட்சி சார். இது நல்ல கட்சி கிடையாது. நீ என்ன கொள்கை வச்சிருக்க சார்? உன்னுடைய கொள்கை என்ன? என்ன கொள்கை சொல்லுங்க. அது நீங்கள் நானும் கேட்குறோம் சார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து அது கொள்கையை கேட்கல. சேர்ந்த ஜென்ரேஷன் அந்த தம்பிகளுக்கு எல்லாருக்கும், விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாரும் நம்ம தெளிவுபடுத்தணும் சார். விஜயனுடைய கொள்கை என்ன, கட்சியினுடைய கொள்கை என்ன? பிரஸ்ஸை ஏன் மீட் பண்ண மாட்டேன்றாரு? ஏதாவது கேட்டாங்க பதில் சொல்ல முடியாதுன்னு பயப்படுறாரு அவரு. ஒன்று, முதல்ல கொள்கை என்ன சார்? எம்ஜிஆர் சொன்னார், உன் கொள்கை என்னன்னா அண்ணா ஈசம் தான் என் கொள்கைன்னு சொன்னார். சொல்லு, நீ எங்கள் அப்பா ஈசம்னு சொல்லு, எங்கள் அம்மா ஈசம்னு சொல்லு, ஏன் இல்லை திரிஷா ஈசம்னு சொல்லு. ஏன் சார் அவங்களுக்கு சார் அவர் கட்சிக்கு பேர் அதுதானே சார் வச்சிருக்காரு. என்ன பேர் வச்சிருக்காரு? அதான் தாவேக்கான்றது அது திரிச்சா வருது அம்மா பேரு. தா வேற தீ வேற இல்லை சார். டிவிக்கேன்னா நீங்கள் சொல்லலாம் சார். அதுதான் இங்கிலீஷில் அப்படி, தமிழில் இப்படி. அதுதான் சார். அதாவது வந்து விஜய்க்கு வந்து புரிதல் இல்லாமல் ஒரு சார், எம்ஜிஆர் வந்து பெரிய இமாலயம் சார். அவர் வந்து எரிமலையிலேருந்து வந்த ஒரு சுயம்பு சார் எம்ஜிஆர். சுயம்பு. திமுக அண்ணா எம்ஜிஆர். உங்கள் வயசுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசு பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. திமுக அண்ணா எம்ஜிஆர், எம்ஜிஆர்னா திமுக. திமுக வளர்ந்ததுக்கு காரணம் எம்ஜிஆர். அண்ணாவே சொன்னார், விருகம்பாக்கம் மாநாட்டில் சொன்னார், ராமச்சந்திரா எனக்கு நீ தேர்தல் நிதி கொடுத்தா பத்தாது, எனக்கு இந்த தேர்தல் நிதி நீ வேணா, எனக்கு நீ உன் முகத்தை காட்டி எனக்கு ஓட்டு விழும் அப்படின்னு அண்ணா சொன்னார். ஆக பட்டி தொட்டி எல்லாமே திமுக கொடியை எடுத்துன்னு போய் காட்டினது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் சார். மக்கள் திலகம் வாத்தியார். அந்த காலத்தில் வாத்தியார், உங்கள் காலத்தில் வாத்தியார், அப்புறம் புரட்சி நடிகர், அப்புறம் மக்கள் திலகம், பொன்மன செம்மல், சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர். இப்படி அவருக்கு கோடான கோடி பட்டங்கள் இருக்குது சார் அவருக்கு. அந்த அந்த புரட்சி தலைவர் தான் அவர் ஈட்டிய சொத்துக்களை இன்றைக்கி அவர் உண்மையிலேயே அவர் அந்த காலத்தில் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்களை வச்சுருந்தாருன்னா பாதி மெட்ராஸ் தமிழ்நாடு அவருக்கு சொந்தமாக இருக்கும். ஜனங்களுக்கு கொடுத்தாரு சார், மக்களுக்கு கொடுத்தாரு சார், ஏழைகளுக்கு கொடுத்தாரு சார், பல பேரும் வாழ வச்சார் சார். திமுக தலைவர் கருணாநிதியை வாழ வச்சது இன்றைக்கி அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எம்ஜிஆருடைய சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சர்க்காரியால் ஒரே ஒரு வார்த்தை, சர்க்காரிய தீர்ப்பு வந்த உடனே ஒரு வார்த்தை அப்படி தட்டியிருந்தாருன்னா போதும், இன்னைக்கு அரசியல் அனாதி ஆகிட்டு இருப்பார் கருணாநிதி. இது மக்களுக்கு தெரியாதா? இந்த ஊடகத்தின் வாயிலாக ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு, இந்த சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தணும், புரிய வைக்கணும் சார். எல்லா ஊடகத்துக்காரங்களும் தயவுசெய்து இந்த மாணவிகளுக்கு புரிய வைங்க சார். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா நல்லா இருப்பாங்க சார். மக்கள் திலக எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எந்த நேரத்தில் தலைவர் கூட பேசணும்னு கூட அவர் பேசுவார் சார். அது நானே சாட்சி. நான் பல தடவை நைட்டு 2 மணிக்கு பேசியிருக்கேன், பல தடவை. இதுக்கு சாட்சி வந்து என்னுடைய குருநாதர் ஆர்.எம். வீரப்பன். அவர் தான் சொல்லுவார், இப்படிலாம் இப்போ சொல்லுன்னுவார். எங்கே பிலால் ஹோட்டல் பக்கத்தில் கஜேந்தர் விலாஸ் ஹோட்டலாண்டு எல்லோரும் மீட் ஆகும். எல்லா தேட்டர்லேயும் என்னென்ன நடந்தது, நைட் ஷோவில் இருந்தது அவருக்கு தகவல் சொல்லணும். 443737 அவருடைய ஃபோன் நம்பர், மாம்பழம் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர். ராத்திரி 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அப்படியா சரின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் தான் ராமாவரம் தோட்டத்துக்கு போவார். அது வரலும் வெளியூர்லேருந்து வர்ற காலங்கள்லாம் கூட அவர் ரிசீவ் பண்ணுவார். நாங்கள் மக்கள் தலைவர் புரட்சித் தலைவருக்கு ஒற்றர்களாக இருந்து வேலை செஞ்சோம் சார். இதுதான் உண்மை. அங்கங்கே நடக்கிறதெல்லாம் தகவல் வந்து அவர்கிட்ட தகவல் சொல்கிறது யார்? நாங்கள் தான், ஒற்றர்கள் தான். இப்போ உங்கள் சேனல் கூட அந்த ஒற்றர்கள் சேனல் தான். இந்த சேனல் மூலியமாக அந்த தெளிவுபடுத்தணும் மாணவர்களுக்கே. அது நல்ல பசங்க சார், நல்ல பசங்க. இது ஆர்வ கோளாறுல ஜனம் கூடுறாங்க. தயவுசெய்து உங்கள் அம்மா அப்பா பேச்சு கேளுங்கப்பா. தம்பிங்களா தங்கச்சிங்களா, விஜய் நம்பி ஏமாந்துடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. புரியுதா? நாளைக்கு என்ன ஆவீங்களோன்னு தெரியாது. அவர் பாட்டுக்கு என்னம்மா பணம் இருக்குது எல்லாம் நல்லா ஆகிடுவார் அவர். புரியுதா? நீங்கள் கெட்டு போயிடக்கூடாது. தயவுசெய்து தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் சிந்திங்க. அவ்வளோதான் நான் உங்களுக்கு கேட்குறது. சார், விஜயை பற்றி நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. விஜயால் அப்போ அரசியலில் நிலைத்து நிற்க முடியுமா? முடியாதா சார்? முடியாது சார். அவருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும் சார். அந்த ஓட்டு இவங்க தான் சார். ஓட்டு வந்து அவருக்கு கேண்டிடேட்டே இல்லை. ஓட்டு எங்கிறது சார் வரும்? நிற்கிறது கேண்டிடேட் யார் சார்? 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் நின்றுட்டா போதுமா? அதாவது விஜய்க்கு வந்து அவர் சினிமா ஃபேமுன்றது தான் பார்க்குறாங்களே தவிர, ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்களே தவிர, இந்த விஜயினுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். ஆந்திராவில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி ரஜினிகாந்தோ அதே மாதிரி ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி இருந்தார். பிரஜாராஜ்யம்னு சொல்லிட்டு திருப்பதியில் ஒரு மாநாடு நடத்தினார். 10 லட்சம் பேர் வந்தாங்க சார் ஒரே நிமிஷத்தில். திருப்பதி ஸ்தம்பிச்சு போச்சு சார். திருப்பதி ஸ்தம்பிச்சு போச்சு. ஊடகத்தை பார்த்தோம், பேப்பரில் பார்த்தோம், செய்திகள் கேட்டோம், எல்லாமே பார்த்தோம், எல்லாருக்கும் தெரியும். அவரே இன்னைக்கு காணாமல் போயிட்டாரு. உலகநாயகன் கமலஹாசன், உலகநாயகன் சார், அவரே காணாமல் போய் இன்னைக்கு திமுகவுக்கு அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்குறாரு. கட்சியை கழிச்சிட்டு சார். கட்சி கலைக்கல சார். சார் கட்சி கழிச்சா மாதிரி தான் சார். இது என்ன ஒப்பந்தமா உங்கள் கட்சிக்கும் அவங்க கட்சிக்கும்? 2 நாளைக்கு முன்னால் கூட அவர் வந்து அவங்க கட்சிக்கு வந்து ஒரு செயற்குழுலாம் கூட்டினார் சார். எதுக்கு சார்? ஆள் இல்லாத கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆள் இல்லாத கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராக இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். கமலஹாசன் நடிகர், நானும் ஒத்துப்பேன். என்னுடைய பள்ளி மாணவன், நல்லா வரட்டும். அன்னைக்கு எம்ஜிஆர், இன்னைக்கு எம்ஜிஆர், என்றைக்குமே எம்ஜிஆர் தான் சார். நாங்கள் யார் பின்னாடியும் நாங்கள் போகிற ஆள் கிடையாது. எங்கள் கொள்கை அதிமுக. தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது அதிமுக, மக்களால் உருவாக்கப்பட்டது அதிமுக. அந்த அதிமுகவுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைமை தாங்கினார். தலைமை தாங்கி அந்த அதிமுக உறுப்பினர் ஃபாரத்தில் அவர் முதல் கையெழுத்து போட்டார். பல தடவை பல மீட்டிங்கில் புரட்சித் தலைவர் இது பதிவு பண்ணியிருக்கார். நான் அதிமுகவில் முதல் தொண்டன் நான் தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஆக இது தொண்டர்கள் கட்சி. இந்த கட்சியை தயவுசெய்து இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த கட்சி அதிமுக யார்துன்னா உங்கள் கட்சி, உங்கள் அம்மாவது, உங்கள் அப்பாவது, உன்னை பெத்த தாய் தகப்பன் அவங்களது அந்த கட்சி அதிமுக. மாற்று கட்சிக்கு இந்த சினிமா மோகத்தில் போய் நீங்கள் போய் விழுந்துட்டீங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் வெறுத்து போய், நான் இப்போவே நிறைய ஊடகங்களில் நான் பார்க்குறேன். நானே இப்போ ஊடகங்களில் எல்லா ஊடகங்களையும் நான் பார்க்குறேன். யார் யாரும் என்னென்ன பேசுகிறாங்கன்றது பார்க்குறேன். அதில் நிறைய பேர் விஜயை நம்பி நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு வந்து மோசம் போயிட்டோம்னு சொல்லிட்டு கொடியை கயிட்டுறது, ஒரு பொம்பளை கயிட்டுறது காரில் இருக்கிற கொடியை. இது கண்ணால் ஊடகத்தில் வருது. அங்கே நடந்தால் தானே வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவமும் நடக்குது. ஒரு கால் இல்லாத பொண்ணு எங்கேருந்தோ வெளியூர்லேருந்து வந்திருக்குது. அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லேருந்து உள்ளேருந்து பார்க்கவே யாரும் அனுமதிக்கலை. அவரும் கூப்பிடவே இல்லை. யாரும் சொன்னாங்களா சொன்னது தெரியல. அந்த பொண்ணு சாபம் விட்டுட்டு போகுது சார்.
அவங்க வீட்டாண்ட மண்ணு தூவி விட்டு சாபத்தை விட்டுட்டு போகுது அந்த பொண்ணு. எவ்வளோ வைத்தியத்தில் இருந்திருக்கும் சார். ஒரு தலைவனானாக்கா நீ மக்கள் மத்தியில் வரணும். ஷோ காட்டுறதெல்லாம் கட்டிடலாம் சார். சார் ஷோ காட்டுறது எல்லோரும் கட்டிடலாம். ஒன்றும் இல்லை, சிலுக்கு சும்தா இன்றைக்கி உயிரோடு இல்லை. அந்த அம்மா ஒரு ஷோ வந்துட்டான்னா போதும், எல்லா ஜனம் எல்லாம் தாத்தாங்களும் ஓடி வந்துடுவாங்க. இல்லை அதே மாதிரி தான் இந்த சன்னி லியோனின்னு ஒரு நடிகை வந்து கேரளாவில் வந்து பல லட்சம் பேர் வந்தாங்க. பின்ன அதானே சார். ஓட்டு விழுமா? விழாது. ஓட்டு விழாது சார். எம்ஜிஆருக்கு கிடைச்ச ஓட்டு மாதிரி யாருக்குமே கிடைக்காது. விஜய் அந்த மாதிரி நம்பின்னு போகிறது தவறு. புரட்சி தலைவர் அண்ணா படத்தை அவர் யூஸ் பண்ணக்கூடாது. தைரியம் இருந்ததுன்னா நாளைக்கு நீ உனக்கு ஏதாவது ஓட்டு விழுந்துதா தான் அது அதிமுக ஓட்டாக தான் நாங்கள் நினைப்போம். புரியுதுங்களா? இதுதான் உண்மையான சமாச்சாரம் சார். தேசிய அரசியல் கட்சிகளான காங்கிரஸ், பாஜக தமிழகத்தில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கா, எந்த அளவில் இருக்குன்றது அப்புறமா நீங்களே சொல்லுங்கள். பாஜகவோட வளர்ச்சி, இது ரெண்டுத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குது சார்? சார் காங்கிரஸ் வந்து என்னைக்கு காமராஜர் போனாரோ அப்போவே போயிடுச்சு சார். காமராஜரோடு காங்கிரஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பக்தவச்சலம் வந்தார். பக்தவச்சலம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த காங்கிரஸ் தமிழ்நாடு விட்டா ஓடே போச்சு சார். எங்கே போச்சுன்னு தெரியல, கண்ணுக்கே தெரியல சார். இல்லையா சார், அஇஅதிமுகவோட ஆட்சியில் கூட சார் எம்ஜிஆரோட வந்து கூட்டணி. நான் என்ன சொல்கிறது, கூட்டணி எல்லாம் இல்லை சார். கூட்டணிக்கு பற்றியே பேசாதீங்க. கூட்டணி வந்து எல்லாருக்கும் வந்து இவன் தோளில் அவன் ஏறிக்குவான், அவன் தோளில் இவன் ஏறிக்குவான். சந்தர்ப்பம், அது சந்தர்ப்ப கூட்டணிகள் தான். அது எல்லாமே இண்டிவிஜுவலாக அதிமுக நின்றுதா இல்லையா? அது உண்மை. அதுதான் சார் மக்கள் சக்தி. அதுதான் சார் உண்மையான மக்கள் சக்தி. அதுதான் சார். இன்றைக்கி எடப்பாடியாருக்கு இந்த தீய சக்திகளால் தான் அவருக்கு இதுவே தவிர குறிப்பிட்ட ஒரு தீய சக்திகள் அவங்களால தான். மற்றபடியே வந்து அதிமுகவுக்கு எந்த விதமான களங்கம் கிடையாது, எந்த விதமான தொய்வு கிடையாது. அவருக்கு போகிற இடம்லாம் கொடி கட்டி பறகுறாங்க ஜனங்க சார். நான் ஊடகத்தில் பார்க்குறேன், நான் தான் பார்க்குறேன்னா எனக்கா என்னடா இது இவ்வளோ ஜனம் வருது, இவ்வளோ ஜனமா, எப்பா 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 அப்பா ஆச்சரியமாக இருக்குது சார். புரட்சி தலைவருக்கு வந்த ஜனம் மாதிரி இருக்குது சார். அந்த வந்த ஜனங்கள் எல்லாமே தாய் குலங்கள் முகங்களை பார்க்கும்போப்போ அந்த சந்தோஷம் தெரியுது சார். முகத்தில் இந்த செங்கோட்டன் மூஞ்சி வச்சுக்கின்னு இருக்கான் பாருங்க, வச்சுக்கின்னு பாருங்க. இப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி இல்லையே, தெளிவாக சந்தோஷமாக பார்க்குறாங்க, டாட்டா காட்டுறாங்க. இப்போ திமுக, காங்கிரஸ், பாஜக இதில் யாரோட வளர்ச்சி தமிழ்நாட்டில் நல்லா இருக்குது சார்? திமுக அதிமுக விட்டுருங்க, இவங்க ரெண்டு பேர் தேசிய கட்சியில் யாரோட வளர்ச்சி நல்லா இருக்குது சார்? பிஜேபின்னு சொல்லலாம் சார். பிஜேபி நல்லா ஆட்சி தான் கொடுக்குது. என்னை பொறுத்தவரையிலும் பிஜேபி ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் திருப்பதிக்கு போனீங்களா சார்? போயிருக்கேன் சார். திருப்பதியில் என்ன சொல்கிறாங்க சார்? கடவுளை என்னன்னு கூப்பிட்றாங்க சார்? கோயிலில் கேட்குறீங்களா? கோயிலில் என்ன சொல்லிட்டு போகிறாங்க? போவே கோவிந்தா 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 கோவிந்தான்றான். என்ன சார்? கோவிந்தான்னு சொல்கிறாங்களா? திருவண்ணாமலை போனால் என்ன சொல்கிறாங்க சார்? ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாய் ராத்திரி பகலும் சொல்கிறாங்க. திருச்செந்தூர் போகிறேன் என்ன சொல்கிறாங்க சார்? அரோகரா 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 சொல்கிறாங்களா இல்லையா சார்? சொல்கிறாங்க சார். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் எம்ஜிஆர் பேர் மாற்றினதுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லாக இதே மாதிரி எம்ஜிஆர் பேர் சொல்கிறாங்க சார். அது புரிஞ்சுக்கிங்க முதல்ல. அது செஞ்சது யார்? மோடி சார். எம்ஜிஆர் மன்றங்கள் மோடியை மறக்க மாட்டோம் சார். நாங்கள் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க நாங்கள் யாருமே மோடியை மறக்க மாட்டோம் எப்போவுமே. என்ன சார் சார், கர்நாடகாவிலேருந்து ட்ரெயின் சென்னைக்கு வருதுனாக்கா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் சென்னைன்றான். ஆந்திராவிலேருந்து குரல் கொடுக்குறான். எந்தெந்த ஊரில் ட்ரெயின் வருதோ அந்த மெட்ராஸுக்கு வர ட்ரெயின் எல்லாமே, சென்னைக்கு வர ட்ரெயினில் எல்லாமே ஒலிபெருக்கி மூலமாக சொல்கிறேனே. அப்போது இந்த கோயிலுக்குள்ளே ஒலிக்கிற ஒலி அங்கே ஒலிக்குதா இல்லையா? அதுதானே சார். இது ஜனங்க புரிஞ்சுக்கணும் சார். என்ன செஞ்சாருன்றது இல்லை, பேச வச்சாரா இல்லையா? எம்ஜிஆர் பேச வச்சாரா இல்லையா? அதுதான் சார். எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க அத்தனை பேருமே அவருக்கு நாங்கள் அந்த நன்றி கடன் போட்டிருக்கோம் சார். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒற்றன் ஊடகத்தின் வாயிலாக
மோடிஜி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை சார். புரட்சித் தலைவருடைய பிறந்த நாள் ஜனவரி மாதம் வருது 17ஆம் தேதி. அந்த 17ஆம் தேதிக்கு எல்லாமே சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் புரட்சித் தலைவருடைய சிலையை வடிவமைச்சு ரெடியாக இருக்குது. நீங்கள் உத்தரவு போட்டிங்கன்னா அங்கே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது சார் சிலை. இதுக்கு சம்பந்தமாக மனுக்களெல்லாம் கொடுத்துருக்கோம். அது பரிசீலனை பண்ணி ஐயா மோடிஜி எங்களுக்கு செஞ்சு தரணும். எங்கள் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய கோரிக்கை இது. பார்ப்பாங்க, கண்டிப்பாக செய்யறதுக்கான வழி. ஆமாம் சார். சரி சார், இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா விலை உயர்வு அதிகமாகிடுச்சு சார். அப்புறமா வந்து வேலை வாய்ப்பு வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது, புரியுங்களா? இந்த இது வந்து எந்த அளவுகளில் 2026 எலெக்ஷனில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஒன்று தப்பாக நினைக்காதீங்க ஊடக நண்பர்களே, பொதுமக்களே. நான் சொல்கிறது உண்மை. நான் பார்க்குறது நான் அனுபவிக்கிறது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் வேலை செய்கிறது எல்லாமே போதைக்கு அடிமையாகிட்டு காலையில் 3 மணி 2 மணி 4 மணியிலேருந்தே டாஸ்மாக் கடையாண்ட நிற்கிறாங்க. வேலைக்கு போகிறதில்ல. ஓப்பனாக சொல்லிடுறாங்க உண்மை. அந்தந்த வீட்டு பொம்பளைங்க தான் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு அந்தந்த குடும்பங்களை காப்பாற்றுறாங்க. இது உண்மை. அதை அப்படியே பெரட்டி இப்படி திருப்பி போட்டோம்னா நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வடநாட்டில் இருந்து வர்ற வண்டி காலையில் 3 மணிக்கு வருது. 3 மணிக்கு ஹவுரா மெயில். அந்த ஹவுரா மெயிலை கொஞ்சம் தயவு செய்து போய் பாருங்கள். வர்றவங்க சாரசாரியா ஆந்திராவிலேருந்து இது என்னது பஞ்சாப்லேருந்து இந்த ஊர்லேருந்து கல்கட்டாவிலேருந்து பீகார்லேருந்தும் ஜனங்க சாரசாரியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு போகிறாங்க. டெய்லி போகிறாங்க. அவங்க வந்து இங்கே வந்து வேலை வாய்ப்பில் அவங்க நல்லா வேலை செய்கிறாங்க. நம்மால் என்னடான்னா குடிக்கு போய் அங்கே டாஸ்மாகில் நிற்கிறான். அவன் வந்து வேலை செய்கிறான். சார் இன்றைக்கி டீ கடையில் போய் டீ கிளாஸ் கழுவுறான் சார் ஒருத்தன். யார்றான்னா வடநாட்டுக்காரன்றான். ஏன் இங்கே அவனுக்கு வேலை கிடைக்காத? இவன் செய்ய மாட்டான் சார். உண்மை அதுதான் சார். தண்ணி வாங்கி கொடுத்து இவனை டவுன் ஆக்கிட்டாங்க சார். சுறுசுறுப்பாக இருந்தவங்கள வந்து தண்ணி வாங்கி கொடுத்து டவுன் ஆகிட்டாங்க சார். அவன் வந்து எல்லாம் சார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், எல்லா தமிழக அமைச்சரவை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லார் வீட்லேயும் வேலை செய்கிற யார் தெரியுமா சார்? வடநாட்டுக்காரங்க தான் சார் வேலை செய்கிறாங்க. அவங்க கம்பெனிகள்லேயும் வடநாட்டுக்காரங்க, அவங்க வீட்லேயும் வடநாட்டுக்காரங்க, எல்லாரும் வடநாட்டுக்காரங்க தான் வேலை செய்கிறாங்க சார். எல்லா பில்டிங் கட்டட வேலையும் அவங்க தான் சார் செய்கிறாங்க. அவங்க யார் சார் பாருங்கள் நீங்கள்? அவங்க தான் சார். இங்கே ஆள் இல்லையா? இருக்காங்க. இவன் தண்ணி ஏசிட்டு பத்துக்குன்னு இருக்கலாம். கேட்டாக்கா நான் அந்த கட்சி என்னவா, நான் இந்த கட்சி என்னவா, நான் அந்த மாவட்டம் எனக்கு தெரியும், இந்த மாவட்டம் எனக்கு தெரியானுவான். இவனுக்கு வேலை நடக்கணும். அதனால தான் இவனை வானான்றானுங்க. இதுதான் சார் உண்மை நடக்குது. நான் வந்து திணிச்சு பேசலை, உண்மையை பேசுகிறேன், உணர்த்தி பேசுகிறேன், புரிஞ்சு பேசுகிறேன், புரிய வச்சு பேசுகிறேன். இதுதான் சார் நடக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் இவ்வளோ குறைகள் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் என்னவா பார்க்குறீங்க? தமிழக மக்கள் வந்து எப்போ 2026 வருமா, மே மாதம் எப்போ வருமானு அப்படியே அதாவது எதுக்கு சார் ஓட்டு போட்டு காசு வாங்குறதுக்கா? ரெண்டும் உண்டு சார். மக்கள்கிட்ட ரெண்டும் உண்டு. நீங்கள் வந்து மக்களை வந்து இந்த கையிலே வாங்கிக்குவான், இந்த கையிலே வாங்கிக்கிறான். அது வந்து நான் மக்களை வந்து நான் அந்த விஷயத்தில் வந்து நான் வெறுக்கிறேன். ஆமாம், அது மக்கள் தெரிந்தணும். என்னுடைய ஓட்டை இது விற்பனைக்கல்ல. அவன் வீட்டு வாசலில் போர்டு வையுங்க. அவன் வீட்டு வாசலில் ஒரு போர்டு வையுங்க சார்.
இந்த ஓட்டு என் ஓட்டு விற்பனைக்கல்ல அப்படின்னு வையுங்க, யாரும் வரமாட்டாங்க சார். சார் இதெல்லாம் திருட்டுத்தனம், பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதே திமுக தான் சார். அங்கேருந்து கற்றுக்கிட்டு தான் சார் வெளியே வருது சார். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, விஞ்ஞான ஊழல் எப்படி வந்தது சார்? விஞ்ஞான ஊழல் எப்படி வந்தது? மீன் இருக்குது தெரியுமா சார்? நம்ம தொட்டியில் இருக்கிற மீன், கடலில் இருக்கிற மீன், ஏரியில் இருக்கிற மீன், மீனுக்கும் தண்ணி குடிக்கணும்னு தாகம் வரும்ல, அது எந்த நேரத்தில் குடிக்கிறது தெரியுமா? அதுதான் சார் விஞ்ஞான ஊழல். அதான் விஞ்ஞான ஊழல். திருடுறது தெரியாது, திருடுறது டெய்லி திருடின்னு தான் இருக்குது. அதான் விஞ்ஞான ஊழல். உண்மை அதுதானே சார்? நான் ஒப்பிட்டு சொன்னது மீனையும் விஞ்ஞான ஊழலையும் ஒப்பிட்டது தப்பா? இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது. இதுதான் நடக்குது சார். இது அவ்வளோ கிளவரா விஞ்ஞான ஊழல்னு அந்த சர்க்காரியா எப்படி தான் கண்டுபிடிச்சானோன்னு தெரியல சாமி. நல்லா முதல் கொடுத்துட்டு போயிட்டாரு சார். சார் எல்லாருமே சார் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைக்கணும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைக்கணும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைக்கணும்ன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர ஒருத்தன் கூட கருணாநிதி மாதிரி ஆட்சி அமைக்கணும்னு சொல்ல மாட்டேன்றான் சார். ஏன்? ஊழல் ஆட்சி சொன்னால் ஜனங்க திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஜனங்களை உங்களுக்கு. இதுதான் யதார்த்தமாக நடக்கிறது சார். நான் பேசுகிறது எல்லாமே யதார்த்தமாக பேசுகிறேன் சார். சரி, மனசில் இருக்கிறது கண்ணாடி மாதிரி பேசுகிறேன் சார். ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறேன் சார். நீங்கள் எம்ஜிஆர் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, ரைட்டு. தமிழக அரசியலில் அடுத்த தலைமுறை தலைவர்களாக யார் யாரை பார்க்கலாம் சார்? சார் எடப்பாடியார் வைக்கணும் சார். அவரை போல் இல்லை, நானா அடுத்த தலைமுறை இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் யாரை பார்க்கலாம்? சார் எடப்பாடியார் சொன்னீங்க, ரைட்டு. இல்லை இல்லை இல்லை, நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? மக்கள் திலகம், புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் அவருடைய ஆத்மா, தியாகத் தலைவி அன்னை ஜானகியனுடைய ஆத்மா, புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதாவினுடைய ஆத்மா, இந்த 3 ஆத்மா தான் இவர் இயக்கின்னு இருக்குது சார். யார்? எடப்பாடியார். இந்த 3 ஆத்மா இயக்கின்னு இருக்குது, நல்லாவே தெரியும் சார். சார் நமக்கு நல்லது சோதனை காலம் கஷ்ட காலம் வரம்பப்போ நம்ம முன்னோர்கள், நம்ம தாய்குலம், நம்ம குலதேவதையிலேருந்து மூதாதிகள்லேருந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்கள, தெரியுது இல்லை, நமக்கு உணர்த்துறாங்கள. அந்த மாதிரி தான் சார் இது. இவங்களை நீக்கு, இவங்களை கூட இப்படி இரு, கட்சி நல்லா இருக்கும். அந்த அறிவுறுத்தல், அந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி எடப்பாடியார் வெற்றி மேலே வெற்றி சார். சார் எடப்பாடியார் வரம்பப்போ, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வரம்பப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊடகங்களும் எல்லா பொதுமக்களும் இந்த எடப்பாடி அம்மா எடப்பாடி என்ன இது அவருக்கு என்னையே தெரியும்னு கேலி பேசுனாங்க, கிண்டல் பேசுனாங்க, நையாண்டி பண்ணாங்க. ஊடகத்துக்காரன் முதல் கொண்டு பத்திரிக்காரங்க முதல் கொண்டு பேசினவங்க தான். இப்போது வாய் பொழுதுன்னு எப்பா இவர் 1000 ஜெயலலிதாப்பா இவர் எம்மா அப்படின்றாங்களே சார். கண்ணுக்கு தெரிஞ்சு பேசுகிறாங்களே. அவருடைய நிலையில் அவர் கட்சியை வந்து அதிமுகன்றது மாபெரும் மக்கள் சக்தி சார், கடல் மாதிரி. ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா சார், இன்னொரு கணக்கு கூட சொல்கிறேன் சார். அதிமுகவில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்றாங்க. இந்த 1.5 கோடி தொண்டர்கள், நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளோ சார்? 7.5 கோடி. இந்த 7.5 கோடியில் இந்த 1.5 கோடி தொண்டர்களும், நீங்கள் ஒரு தொண்டர், உதாரணத்துக்கு நான் ஒரு தொண்டன், நான் என் சார்பில் என் ஓட்டு இருக்குது, நான் ஒரு ஓட்டு போட்டு ஒரு 6 பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் இட்டுன்னு வந்து நான் போட்டுட்டு அந்த 6 பேர் இட்டுன்னு வந்து கேன்வாஸ் பண்ணி எட்டுன்னு வந்து ஓட்டு போட்டு வீட்டில் படுத்துக்கிட்டாவே
நீங்கள் அது மாதிரி 6 பேர் இட்டுன்னு போய் ஓட்டு போட்டு நீங்கள் வீட்டில் பத்துக்கு தேவை அதிமுக மாபெரும் வெற்றி சார். 234 தொகுதியிலையும் அதிமுக வெற்றி பெற்றுரும் சார். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 6.5 கோடி வந்துடுது சார் நமக்கு ஓட்டு. 6.5 கோடி வந்துச்சுன்னா 7 கோடியில் 1 கோடி ஓட்டு தான் அவங்களுக்கு போகும் சார். இது தொண்டனுங்களை தட்டி வேலை வாங்குறதுல இருக்குது சார். ஒவ்வொரு தொண்டனுக்கிட்டையும் தான் சார் ஓட்டு இருக்குது. தொண்டன் தான் சார் கொடி கட்டுறான், தோரணம் கட்டுறான், மேடை போடுறான், தலைவர் இட்டுன்னு வர்றான், கீழே உட்காந்து பார்க்குறான் சார். அவங்ககிட்ட தான் சார் ஒரிஜினல் ஓட்டே இருக்குது. அவன் தான் சார் போய் கேன்வாஸ் பண்ணி இட்டுன்னு வருவான் ஓட்டரு. அவனை முதல்ல கவனிச்சா போதும் சார். எங்கள் எடப்பாடியார் இப்போ தொண்டர் கூட இருக்கார். வீடு வீடாக போகிறாரு, ஊர் ஊராக போகிறாரு, வீதி வீதியாக போகிறாரு, வெற்றி வாகியோடு வர்றாரு. அது பல பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. பல பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்குது சார். இதுதான் சார் யதார்த்தமாக நடக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிறது. நேர்காணலின் இறுதி கேள்வியாக ஒன்று என்ன அப்படின்னா, அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழக அரசியல் எந்த திசையை நோக்கி நகரும் சார்? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதிமுக ஆட்சி அமைச்சதுன்னா, எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைச்சதுன்னா, அவர் மக்கள் நாயகனாக மாறிடுவார் சார். அது எனக்கு நல்லா தெரியும் சார். தொலைநோக்கு பார்வையோடு தான் நான் பார்க்குறது எதுவாக இருந்தாலும். அவர் கருப்பா குட்டையா நெட்டையா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அவருடைய செயல் திட்டங்கள் தான் நான் பார்க்குறேன். அந்த செயல் திட்டங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இவரும் மக்களாக ஐக்கியமாகிட்டார். மக்களுக்கு என்ன தேவை, என்ன எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி எல்லாம் இவர் புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஆட்சி கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். ஒரு சாதாரண விவசாயி சார் அவர். கலைஞர் மாதிரி, ஸ்டாலின் அவங்க அப்பா பெரிய மிராசுதாரர், நாவன்மை படைத்தவர், அந்த மாதிரிலாம் கிடையாது சார். சாதாரண ஏறு ஓட்டின்னு இருந்த விவசாயி. ஒரு விவசாயி முதலமைச்சர் ஆகிறதுல இந்த நாட்டுக்கு என்ன தவறு இருக்கக்கூடாதா? விவசாயி நாட்டு ஆளணும்னு சொல்கிறோம்ல, நம்ம வீட்டுக்கு சொல்கிறோம்ல, விவசாயிக்கு போட்டுங்க ஓட்டு, விவசாயிக்கு போட்டு ஆதரவு தெரியுங்க, அவர் உட்கார வைங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் அவர் ஆட்சி நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்கள் கூட சேர்த்துக்கிறேன். என்ன சார்? இதுதான் சார் உண்மை. ஜனங்க எதிர்பார்க்குறத வேண்டுதல். இது செஞ்சா சார் ஒவ்வொரு ஆளும் எங்கள் வீட்டுக்கு செய்யலை, எனக்கு செய்யலை, எடப்பாடி அவருக்கு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஏங்கிறது இல்லை சார். ரோடு நல்லா இருக்குதா, சுகாதாரம் நல்லா இருக்குதா சார்? இப்பேற்பட்ட கொரோனா சார். நான் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவன் சார். நான் 25 நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் என்னை காப்பாற்றினாரு. என்ன சாப்பாடு தெரியுமா சார்? சார் 150 ரூபாய் வேல்யூ சாப்பாடு சார். சங்கீதா ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வரும் சார், ஹோட்டல் சாப்பாடு. ஒவ்வொரு நிமிஷம் டாக்டருங்க செக்கிங்கு. வருமானம் இருந்ததா? எப்படி கட்டி காத்தாரு சார்? அவன் சார் கிங் மேக்கரு. அதனால தான் அவர் கிங் மேக்கராக இருக்குது. மக்கள் மத்தியில் பேசப்படுறாரு சார். ஊடகங்கள் மத்தியிலையும் பேசுகிறாங்க, பயப்படுறாங்க சார். சில பேர் ஊடகங்களில் இதை பேச விடாமல் தடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில்லறை கொடுத்தே நிறுத்திடுறாங்க. உண்மை அதுதான். சில தைரியமான ஊடகங்கள் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு வராங்க சார், உங்களை மாதிரி. இதுதான் சார் யதார்த்தம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி நேயர்களே. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது கேள்விகள் வைத்திருந்தால் அல்லது ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் போய்ட்டு நாகரிகமான கமெண்ட்ஸை போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.